அல்லேலூயா. தேவன் நம்மளை இந்த 2025 ஆண்டு தொடங்கி 7வது மாதம் 4ஆம் தேதியில் பாட்டி இருக்கிறார். இந்த 7 மாதங்களில் தேவன் 6 மாதங்களுக்கு நம்மளுக்கு ஊழியங்களை தந்து, ஊழியத்துடைய தேவைகளை சந்தித்து, குடும்பங்களை தந்து, அதே போல தொழில் செய்கிறவர்கள், அவருக்காக வாழுகிற எல்லாரையும் தேவன் நடத்தி இருக்கிறார். அவர் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லியிருக்கிறார். அவர் நோக்கி கூப்பிடும் போது குறைவுகளை நிறைவாக்கி நம்முடைய தேவைகள் நாம் சந்தித்து நம்மளை உயர்த்துகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே நன்றி சொல்வீரோ, இயேசுவே நன்றி சொல்வீரோ, தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்வீரோ, துதி ஆராதனை செய்கிறோ, துதி ஆராதனை செய்கிறோ. தேவன் அருளிய சொல்லி மொழியா ஈவுக்கே சோத்ரம். தேவன் அருளிய சொல்லி மொழியா ஈவுக்கே சோத்ரம். நீ செய்த எல்லா நன்மைக்கும் சோத்திரம் சோத்திரமே. எண்ணி முடியாதி செய்தவரே சோத்திரமே. எண்ணி முடியாதி செய்தவரே சோத்திரமே. பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ, தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோ, துதி ஆராதனை செய்கிறோ, துதி ஆராதனை செய்கிறோ. கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே, கடலாரி போல பாதுகாத்தீரே. சோதனையில் என்னை தேடியே தைரியப்படுத்தீரே. சுகப்படுத்தினீரே, தீராதே தழும்புகளா சுகப்படுத்தீரே. பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே சொல்கிறோ, தூய ஆவியே நன்றி சொல்கிறோ, துதி ஆராதனை செய்கிறோ, துதி ஆராதனை செய்கிறோ. கூப்பிடுற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் செய்சாவிக்கிற தெய்வமா இருக்கிறார். காக்கை குஞ்சுகள் யாருமே நேசிக்காத பொருள், ஆனால் வேதத்தில் அது இடம் பிடித்திருக்கு. அது கீழ்ப்படிந்த அந்த காக்கா தேவன் அதை கூப்பிடுற காக்கை குஞ்சுகளுக்கு அந்த நடு ரோட்ல இருந்து கத்தனா கண் தெரியாத அந்த மனிதன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கத்தினான். அவருடைய சத்தம் இந்த கூட்டத்துக்கு எரிச்சலை உண்டாக்கிச்சு. அனைவரும் பேசாதன்னாங்க, ஆனாலும் இன்னும் அதிகமாக அவன் சத்தம் போட்டு கூப்பிட்டான்.
அந்த கூப்பிட்ட சத்தம் ஆண்டவருடைய காதில் விழுந்தது மட்டுமில்லை, அவரை நிற்க வைத்து அவனை அழைத்து வாங்கன்னு சொன்னார். அதே போல நாம் இரவும் பகலும் கூப்பிடுகிற தேவ ஊழியரை, இரவும் பகலும் கூப்பிடுகிற அவருடைய சத்தம் அவருடைய காதில் விழப்படுகிறது. ஒருவேளை மற்றவங்களுக்கு அது எரிச்சலா இருக்கலாம், அது கோபத்தை உண்டாக்கலாம், ஆனால் அது தேவனுடைய செவியிலே கேட்கப்பட்டு அது பதிலா மாறி வருகிறது. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் கேட்டது கிடைக்கும், அற்புதம் அதிசயம் எதுவும் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் கேட்டது கிடைக்கும், அற்புதம் அதிசயம் எதுவும் நடக்கும். அந்தகார வல்லமை அகன்றே போகும், சத்தானின் கோட்டை தகர்ந்தே நொறுங்கும், பிசாசை ஜெயித்திடுவோம் இயேசுவின் நாமத்திலே. இந்த பிசாசை ஜெயித்திடுவோம் இயேசுவின் நாமத்திலே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஒரே ஒரு எதிரித்தான், அந்த தள்ளப்பட்டு போன பிசாசு தான். ஊழியத்துக்காக இருந்தாலும், நம்ம குடும்பத்துக்குமா இருந்தாலும், தேசத்துக்காக இருந்தாலும், இந்த உலகத்தை பாழாக்குற அந்த பிசாசு ஒருவன். நம்ம அதிகமாக அவனுக்காக தான். அவருடைய கிரிகள் அழிக்கப்படும், அவருடைய செயல்கள் இழந்து போடும். நம்ம சுத்தி இருக்கிற, நம்ம ஊரை சுத்தி இருக்கிற, நம்ம எல்லையே இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் எப்படி தாவாளுடைய அந்த உடன்படிக்கை பட்டிக்கு முன்னால கை கால்கள் தனியா விழுந்தது போல அவருடைய கிரிகை நம்ம இந்தியா தேசத்தில் அது அழிந்து போன பிள்ளைகளாக நமக்கு ஒரே ஒரு வழி, அவரை நோக்கி கூப்பிட, அவரை நோக்கி கூப்பிட 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 தேவ பிரசனம் இறங்கி அந்த கிரிகள் அழிக்கப்பட்டு தேவன் நம்மளுக்கு ஜெயம் கொடுக்கிறவராக, வெற்றி தருகிறவராக, சத்ருவின் கையில் இருக்கிற மக்கள் தேவ ராஜ்யத்துக்கு சொந்தக்காரமா. அல்லேலூயா. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளோ. பரலோகமே உம்மை துதிப்பதா, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளோ. துதிக்கிறோ துதிக்கிறோ, அவன் ஒன்றாக கூடி துதிக்கிறோ. ஒரு அவன் துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறோம். உம்முடைய ஆலயத்தில் உம்மை கூடி வந்து கேட்கல. ஆமென் ஆமென். எழுந்தருளோ. உம்மை போல தெய்வம், உம்மை போல தெய்வம் இல்லை. சர்வ சிஷ்யரே, உம்மை போல தெய்வம் இல்லை. சர்வ சிஷ்யரே துதிக்கிறோம், ஆமென் துதிக்கிறோம். ஒன்றாக துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா
ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களில் அவங்க கூடியிருந்த இடம், துதித்த இடம், அந்த இடம் அசைந்தது. நாளை நாம தேவ பிள்ளைகளா இருக்கிற உங்களையும் என்னை தேவன் நாம் நிற்கிற இடம் ஒரு அசை உண்டாக்க முடியாது. தேவன் நம்மளை பயன்படுத்த, ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த, கடைசி நாளில் வாழுகிறோம், நம்மளை எடுத்து பயன்படுத்தும். செவிடர்கள், குருடர்கள், முடவர்கள் உங்களையும் என்னையும் கொண்டு தேவன் சுகமாக்கி அநேகர்கள் தேவன் அறிந்து கொள்வதற்கு, தேசம் அறிந்து கொள்வதற்கு, தலைவர்கள் அறிந்து கொள்வதற்கு, தேசத்தை ஆளுகிற விக்கிரத்தை வழிபடுற மக்கள் அறிந்து கொள்வதற்கு தேவன் நம்மளை பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, எந்த கரைகள் இருக்கிற